இருக்கிறதுலயே ரொம்ப வீடான விஷயம் தெலுங்கானால நடந்திருக்கு. ஏற்கனவே நமக்கு தெரியும், ஐஸ்வர்யா அப்படின்ற ஒரு இளம்பெண் தன்னோட ஹஸ்பண்ட கொலை பண்ணதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கேஸ்ல இப்போ ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு த KTV. சுஜாதா அப்படின்ற ஒரு பெண், அவங்களுக்கு 50 வயசு ஆகுது. அவங்க ஒரு பேங்க்ல ஸ்வைப்பரா வேலை செய்யறாங்க. அதே பேங்க்ல மேனேஜரா இருக்கக்கூடிய திருமல் ராவ், அவருக்கு வயசு 35. சோ ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க. இந்த திருமல் ராவுக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருக்கு. திருமல் ராவுக்கு அந்த மேரேஜ் லைஃப்ல சந்தோஷம் இல்ல. அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்றாங்க. அவங்க ஒய்ஃபை கொலை பண்ணிட்டா இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இந்த பிளான் தான் பண்றாங்க. இந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடியே சுஜாதா அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போகுது. அதனால அந்த வேலையை ரீப்ளேஸ் பண்றதுக்காக அவங்களுக்கு பொண்ணான ஐஸ்வர்யா அதே வேலைக்கு அங்க வராங்க. ஐஸ்வர்யாவும் அதே பேங்க் மேனேஜரை லவ் பண்றாங்க. அம்மா பொண்ணு ரெண்டு பேருமே ஒரே ஆளதான் லவ் பண்றாங்க. அந்த திருமல் ராவ் உடம்பு சரியானதுக்கு அப்புறம் அவங்க அம்மா அதே பேங்குக்கு வராங்க. சுஜாதாக்கு ரெண்டு பேருமே ஒரே ஆளை லவ் பண்ற விஷயம் தெரியுது. ஐஸ்வர்யாவும் தெரிஞ்சுக்கிறாங்க, சுஜாதாவும் தெரிஞ்சுக்கிறாங்க. தன்னோட பொண்ணு அந்த பேங்க் மேனேஜரை லவ் பண்றதை சுஜாதாக்கு பிடிக்கல. ரொம்ப பொசிசிவ் ஆகுறாங்க. அப்போ நம்ம பொண்ணை எப்படியாச்சும் அவர்கிட்ட பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க பொண்ணுக்கு உடனே திருமணம் பண்றதுக்காக ஏற்பாடு பண்றாங்க. மாப்பிள்ளையா அவங்க யார பாக்குறாங்க அப்படின்னா, கெத்பால் பகுதியில் இருக்கிற தேஜஸ்வர் அப்படின்ற ஒரு டான்ஸ் மாஸ்டர் மாப்பிள்ளைய பாக்குறாங்க. அவர் ஒரு பிரைவேட் சர்வேயராகவும் இருந்துட்டு இருக்காரு. சோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ் தான். அந்த பையனுக்கு இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. சோ கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க. பொண்ணு பார்க்க வரப்போ தேஜஸோட ஃபேமிலி கேக்குறாங்க இந்த விஷயத்த தெரிஞ்சுட்டு. பொண்ணு பேங்க் மேனேஜர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களாமே அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அப்படிலாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த மறைச்சிடுறாங்க. தேஜஸ்வர் ஐஸ்வர்யா கிட்ட பேச பேச அவருக்கு ஐஸ்வர்யா மேல லவ்வும் வந்துருது. சோ அவங்க ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணி தேஜஸ்வர் ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சோ கல்யாணம் எப்ப நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் பிப்ரவரி மாசம் நடக்கிறதுக்காக பிக்ஸ் பண்றாங்க. ஆனா பிப்ரவரி மாசம் நடக்கல. ஏன்னா அப்ப ஐஸ்வர்யா வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க. வீட்டை விட்டு ஓடி போன ஐஸ்வர்யா கொஞ்ச திரும்பி வராங்க. திரும்பி அதே தேஜஸ்வருக்கு கால் பண்ணி, நான் உங்களை லவ் பண்றேன், நான் உங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தேஜஸ்வரும் திரும்பி அவங்க ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணி மே மாதம் 18ஆம் தேதி அங்க இருக்கிற ஆஞ்சநேய சுவாமி கோயில ரெண்டு பேருக்கும் திருமணம் நடக்குது. அப்போ திருமணமாகி 4 வாரம் தான் அவங்க ஒன்னா வாழ்ந்திருக்காங்க. சோ என்ன பிளான் பண்ணிருக்காங்க, இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, திருமணம் பண்ணி வச்சா பொண்ணு தன்னோட காதல்ல இடையில வரமாட்டான்னு சொல்லி அவங்க அம்மா நினைச்சிருக்காங்க. ஆனா திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகிருக்கு. திருமல் ராவ் சுஜாதா கிட்ட திரும்ப பேசாம இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நான் உங்க பொண்ணை லவ் பண்றேன், நீங்க உங்க பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ சுஜாதாக்கு ஒரு கில்ட்டினஸ் ஃபீல் ஆகுது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அப்ப நம்மளோட பொண்ணை திரும்ப நம்ம கூட்டிட்டு வந்தா நம்ம 3 பேருமே சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ இதுக்கு இடைஞ்சல யார் இருக்காருன்னா தேஜஸ்வர் தான். அப்போ தேஜஸ்வரை கொலை பண்ணிட்டா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி நினைச்சு இவங்க பிளானும் போடுறாங்க. பிளான் யார் யார் போடுறாங்கன்னா, சுஜாதாவும் அந்த பேங்க் மேனேஜரும் சேர்ந்து பிளான் பண்றாங்க. தேஜஸ்வரை கொலை பண்ணிட்டு லடாக் இல்லைன்னா அந்தமானுக்கு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இவங்க இந்த கொலைக்கு எதை எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டாங்கன்னா, ரீசெண்டா நடந்த மேகாலய ஹனிமூன் கொலையை தான் இவங்க எக்ஸாம்பிளா எடுத்திருக்காங்க. அந்த பொண்ணு பாடி கிடைச்சனாலதான் மாட்டிருப்பா. கரெக்டா? அப்போ பாடி கிடைக்கல அப்படின்னா அவங்க மாட்டிருக்க மாட்டாங்க. சோ அந்த பொண்ணு என்னென்ன தப்புலாம் பண்ணாங்களோ அதெல்லாம் பண்ணாம நம்ம கரெக்டா அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணா நம்மளும் தப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அவனை கொலை பண்ணிட்டு பொண்ணையும் காணோம்னு சொல்லிட்டா நம்ம தனியா தப்பிச்சு போய் வாழலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. திருமல் ராவ் தான் இந்த பிளானை ஃபுல்லா பண்றாரு. ஓகே, அதுக்கப்புறம் கொலை பண்ணணும். கொலை பண்றதுக்கு ஆள் தேடுறாங்க. யாருன்னா, பேங்குக்கு லோன் கேட்ட வரவங்க கிட்ட திருமல் ராவ் பேசுறாரு. இது மாதிரி நீங்க நான் சொன்னதை செஞ்சா நான் உங்களுக்கு பணம் தரேன், இந்த பணத்தை நீங்க திரும்ப கட்ட வேண்டாம், நான் உங்களுக்கு இந்த பணத்தை ஃப்ரீயாவே தரேன் அப்படின்னு சொல்லி கொலைக்கு ஆளும் ரெடி பண்றாங்க. ரெடி பண்ணிட்டு ஐஸ்வர்யாவையும் கன்வின்ஸ் பண்றாங்க. அப்போ 3 பேருமே இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க. தேஜஸ்வர் எப்பவுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் அவங்க ரிலேட்டிவ்ஸ் கூடயுமே இருந்துட்டு இருந்திருக்காரு. இதனால என்ன பண்றாங்கன்னா, ஐஸ்வர்யா தேஜஸ்வரோட வண்டியில GPS ட்ராக்கரை பிக்ஸ் பண்றாங்க. எதுக்குன்னா அவர் தனியா போனா தெரியும் இல்லையா, அதனால. அப்போ திடீர்னு ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா, லேண்ட் அளக்கணும் அப்படின்னு சொல்லி 4 பேர் கார்ல தேஜஸ்வரை கூட்டிட்டு போறாங்க.
கூட்டிட்டு போயிட்டு அவர் கொலையும் பண்ணி ஒரு கால்வாயில தூக்கி போடுறாங்க. தேஜஸ்வர காணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க ஃபேமிலில கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த பொண்ணும் தனக்கு எதுவும் தெரியாத மாதிரி அவளும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் போலீஸும் தேஜஸ்வர காணும்னு சொல்லி விசாரணையை ஸ்டார்ட் பண்றாங்க. 3 நாளுக்கு அப்புறம் ஜூன் 21ஆம் தேதி வந்து ஒரு கால்வாயில ஒரு பாடி கிடக்கதா போலீஸ்க்கு வந்து தகவல் கிடைக்குது. அங்க போய் பாக்குறாங்க. 3 நாளா அந்த பாடி வந்து அந்த தண்ணியிலே கிடந்திருக்கு. ஆனா அது தேஜஸ்வர் தான் அப்படின்னா அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்கன்னா அவரோட கையில வந்து அம்மா அப்படின்னு சொல்லி டாட்டா குத்திருக்காங்க. அதை வச்சு அந்த தேஜஸ்வர பாடி தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அவர் காணோம்னு சொல்லி போலீஸ் விசாரணை ஆரம்பிச்சிருக்கு. ஆனா காணாம போனவர் கொலை செய்யப்பட்டு கால்வாயில வீசப்பட்டிருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே போலீசாருக்கும் தேஜஸ்வரோட குடும்பத்துக்கும் ரொம்பவே சந்தேகம் வருது. இந்த ஊர்ல தான் பிறந்து அவர் வளர்ந்திருக்காரு. இவ்வளவு வருஷமா இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கல. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு அவங்களோட மனைவி ஐஸ்வர்யா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியுது ஐஸ்வர்யா, அவங்களோட அம்மா சுஜாதா, அந்த பேங்க் மேனேஜர் 3 பேருமே சேர்ந்து தேஜஸ்வர கொலை பண்ண பிளான் பண்ணது. அது மட்டும் இல்ல, ஐஸ்வர்யாவும் திருமல் ராவும் கிட்டத்தட்ட 2000 வீடியோ கால்ஸ் மேல ஜஸ்ட் 100 டேஸ்ல வந்து பேசிருக்காங்க. அவங்க கல்யாணம் ஆன மே 18ஆம் தேதி கூட ஐஸ்வர்யாவும் திருமல் ராவும் பேசியிருக்காங்க. பேங்க்ல இருந்து வீட்டுக்கு போனதும் வீடியோ கால் பேசுறது, பேங்க்குக்கு வந்ததும் வீடியோ கால் பேசுறது அப்படின்னு சொல்லி நடந்துட்டு இருக்கு. அவங்க அம்மாவும் அதே பேங்க்ல தான் வேலையும் செஞ்சிருக்காங்க. இப்ப இங்க என்னன்னா ஒரு டாக்ஸிக் ட்ரையாங்கிள் மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு. ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஒரு பொசசிவ்ல இந்த கொலையை வந்து நடத்திருக்காங்க. விசாரணையில 2 அருவா, ஒரு கத்தி, 10 மொபைல் போன், அது மட்டும் இல்லாம ஜிபிஎஸ் டிவைஸையும் வந்து போலீசார் வந்து கைப்பற்றிருக்காங்க. சோ எதுக்கு இவங்க பிடிக்கல அப்படின்னா டிவோர்ஸ் பண்ணிருக்கலாம் இல்லையா, இல்லைன்னா ஒண்ணு விட்டு போயிருக்கணும். என்ன அப்படின்னா கணவன் இறந்து ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னா அவளை வேற விதமாவும், ஒரு பொண்ணு டிவோர்ஸ் பண்ணி இருந்தா அந்த பொண்ணை வேற விதமாவும் வந்து பாத்துட்டு இருக்காங்க. அதனால இவங்க டிவோர்ஸ் பண்ணாம தேஜஸ்வர வந்து கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க. காதல், நம்பிக்கை, துரோகம் இது 3ம் சேர்ந்து உருவான இந்த கொலை வழக்கு சமூகத்தோட நம்பிக்கையை கேள்விக்குறியாக்கிருக்கு. குற்றவாளிகள் சட்டத்தோட கண்முன் நிறுத்தப்பட்டிருக்காங்க. நீதிமன்றத்தோட தீர்ப்பையே அடுத்த கட்டமா இப்போ எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இந்த கேஸ தோண்ட நிறைய தகவல் வந்து நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த காணொளியில பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் பிரதீக்ஷா.